ஒரு பசுமையான அழகான காடு. அந்த காட்டில் மல்லி என்ற ஒரு சின்ன மான் வாழ்ந்து வந்தது. மல்லி ரொம்ப சுறுசுறுப்பானது. வேகமாக ஓடும். எல்லாவற்றையும் சீக்கிரம் செய்ய விரும்பும். ஆனா மல்லிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது யாரையும் காத்திருக்காமல் தனக்கு பிடிச்சதையே முதலில் செய்யும். ஒரு நாள் அது புத்தாண்டு முன்னிரவு. காடு முழுக்க விலங்குகள் புத்தாண்டை வரவேற்க மலர்கள், இலைகளால் அலங்காரம் செய்தன. மல்லி மட்டும், நான் சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் என்று சொல்லிக்கிட்டு யாரையும் கேட்காமல் அலங்காரம் செய்யத் தொடங்கியது. அப்போது பெரிய பழமையான மரத்தில் தொங்கியிருந்த புத்தாண்டு மணி டிங் டிங் என்று ஒலித்தது. அந்த சத்தம் கேட்டதும் எல்லா விலங்குகளும் நின்றன. மூத்த யானை மெதுவாக சொன்னது, புத்தாண்டு என்பது வேகம் காட்டும் நாளில்லை, ஒற்றுமையோடு சேர்ந்து செய்வதுதான் முக்கியம். மல்லி நின்று சிந்தித்தது. நான் தனியா ஓடிட்டேனா என. அடுத்த நாள் புத்தாண்டு காலை. மல்லி மெதுவாக நடந்தது. முயலுக்காக பூக்கள் சேகரித்தது. குரங்குடன் சேர்ந்து இலை மாலைகள் செய்தது. அதை பார்த்த விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் சிரித்தன. மல்லி சிரித்துக்கொண்டே சொன்னது, வேகமா ஓடுவது நல்லது, ஆனா சேர்ந்து நடப்பதுதான் அழகு. அந்த நாள் முதல் மல்லி ஒற்றுமையோடு எல்லாரையும் மதித்து வாழ்ந்தது.